இப்ப Facebook கண்டு தவறான ஒரு அமைப்பு போய்கொண்டிருக்குது. எனவே உங்களோட பிள்ளைகளை ஜாக்கிரதையா பார்த்துக்கொள்ளுங்க. எங்க பார்த்தாலும் புள்ள வளர்ப்பை பத்தி தான் பேசுறாங்க. ரேடியோ போட்டாலும் புள்ள வளர்ப்பு, பேப்பரை பார்த்தாலும் புள்ள வளர்ப்பு. அதே நேரத்தில் எங்க பார்த்தாலும் பிள்ளைகளை கவனமாக வளர்த்துக் கொள்ளுங்க என்று கெஞ்சி கதறி கேட்டுக்கொள்றாங்க. என்ன காரணம்? இன்றைக்கு பிள்ளைகள் வாப்பா முன்னால உட்கார்ந்து கொண்டிருக்கிறாரு, புள்ள இந்த பக்கத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிறாரு, வாப்பா நினைக்கிறாரு புள்ள SMS தான் அடிக்கிறாரு. ஆனா வாப்பாவுக்கே தெரியாமல் பலவிதமான நஜீசுகளை அந்த பிள்ளை பார்த்து கொண்டிருப்பதை காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே யாரும் ஏண்ட புள்ள எனக்கு துரோகம் செய்யாதண்டோ, ஏண்ட புள்ள எனக்கு சுத்தமண்டோ யாரும் நினைச்சிராதங்க. அது உங்களுக்கல்ல, உங்களோட புள்ளைக்கு நீங்க செய்த பெரும் துரோகம். நான் சொல்கிறேன், உங்களுக்கு பயான் பண்ணக்கூடிய நான் சொல்லுகிறேன், என்னுடைய மகனையோ மகளையோ நான் கூட நம்ப கூடாது. அந்தந்த வயது வரும் பொழுது அந்தந்த பிள்ளைகளுக்கு அந்தந்த உணர்ச்சிகளும் ஆசைகளும் வருவது வாஜிப், அது நேச்சர். இந்த உலகம் இப்படித்தான். ஏண்ட புள்ள எனக்கு சுத்தம், நீங்களோட வேலையை பாருங்க என்று யாருக்காவது புத்திமதி சொன்ன ஒருத்தரை பார்த்து சொன்னோம்டா நிச்சயமாக அந்த பிள்ளையால் அவர் சோதிக்கப்படுவார், பாதிக்கப்படுவார். எனவே பிள்ளைகளை கண்ணியமான முறையில் இரக்கம் காட்டி அன்பு செலுத்தி கேட்கிறதெல்லாம் கொடுத்து வளருங்க, அதுல பிரச்சனை இல்ல. ஆனால் இந்த காலம் 5 நிமிஷமும் பிள்ளைய ஒரு தாயோ தகப்பனோ பிரிஞ்சிருக்க கூடாது. 2 குமர் பிள்ளைகள் கிளாஸுக்கு போறேன்னு சொல்லி போறதாக இருந்தா தயவு செய்து கெஞ்சி கேட்கிறோம், கதறி கேட்கிறோம், காலை பிடிச்சு கேட்கிறோம். 2 குமர் பிள்ளையோட ஒரு தாய் உங்களோட நேரத்தை ஒதுக்கி அந்த பிள்ளையோட போயிட்டு வாங்க. இல்ல இல்ல பரவாயில்ல, பொம்பளை 2 தானே போது, ஆம்பளை இல்லையே என்று நினைக்கவான. 2 ஆம்பளை பிள்ளைய தனியா அனுப்பாதீங்க. மகரிபுக்கு பிறகு வீட்டுல பிள்ளைய வச்சுக்கொள்ளுங்க. எந்த வேலை இருந்தாலும் அனுப்பாதீங்க. அப்படிப்பட்ட கேன்சரை விட டெங்குவை விட படு மோசமான நோய்தான் இன்று வந்திருக்க கூடிய இந்த டிவியிலையும் இந்த ஹேண்ட்போன்லையும் கம்ப்யூட்டர்லையும் பிள்ளைகள் பார்க்கக்கூடிய மறுபக்கம். இந்த பயான வீடியோ பண்றாங்க, இத கேட்பாங்க எத்தனையோ பேரு. இதை பார்த்துட்டு அடே ஏண்ட பிள்ளைய நான் காப்பாத்தணுமே, ஏண்ட பிள்ளைய காப்பாத்தணுமே, ஏண்ட பிள்ளைய காப்பாத்தணுமே என்று பார்க்கிறவங்களுக்கு ஒரு பயம் வரும். இது ஒரு நல்ல விஷயம், நல்ல விஷயம். போட்டோ எடுக்கிறது கூடுமா கூடாதா அதை பத்தி புறவு பேசுவோம். இந்த மெசேஜ், இந்த தகவல் என்ன நடக்குது, எல்லாருக்கும் ஒரு அச்சுறுத்தல். அட ஏண்ட புள்ளை அப்ப நான் நம்ப கூடாது, ஏண்ட புள்ளைய நம்ப கூடாது, ஏண்ட புள்ள அப்ப ராவு 9 மணிக்கு வருது, ஏண்ட புள்ள 10 மணிக்கு வருது, எங்க போகுதுன்னு நான் பார்க்கணுமே என்ற ஒரு உணர்ச்சி ஊட்டப்படுகிறது தாய் தகப்பனுக்கு. அதே நேரத்தில் இதே காட்சி மறுபக்கம் போகக்கூடிய நேரமும் இருக்குது. அவங்களோட பிள்ளைக்கு அவங்க தான் பொறுப்பு. ஊர்ல சிரிக்கிறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க, கை தட்டி கூத்தாடுறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க. எனவே நமது கண்ணியத்தை மரியாதையை பேணி பாதுகாத்து பிள்ளைகளை அதபொழுக்கத்தோட வளர்த்து கொள்ளணும்.